மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரர் ஆகலான்னு பல கனவோட இன்வெஸ்ட் பண்ற பல பேர்த்தால கோடீஸ்வரர் ஆகவே முடியல. இது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லாபம் சீரியஸ் வித் பிரவீன் சென். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபினான்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு 5000 ரூபாய் எஸ்ஐபி நீங்க ஒரு 35 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். 35 வருஷம் ஏன் சொல்றேங்கிறத வீடியோ கடைசியில் சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா உங்களுடைய ஃபர்ஸ்ட் crore சேர்க்கறதுக்கு 20 வருஷம் ஆகும். இந்த 1 கோடி 2 கோடி ஆகிறதுக்கு அடுத்து 4 வருஷம் தான் ஆகும். இந்த 2 கோடி 3 கோடி ஆகிறதுக்கு வெறும் 3 வருஷம். 27வது வருஷம் முடிவில் உங்ககிட்ட 3 கோடி ரூபாய் இருக்கும். இந்த 3 கோடி ரூபாய் அப்படியே டபுள் ஆகி 6 கோடி ரூபாய் ஆகிறதுக்கு அடுத்து 4 வருஷம் தான் ஆகும். இந்த 6 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் ஆகிறதுக்கு அடுத்து ஒரு 4 வருஷம் தான் ஆகும். 35 வருஷம் முடிவில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் இருக்கும். இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், முதல் கோடி சேர்க்கறதுக்கு தான் உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. ஆனா அடுத்து 9 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு வெறும் 15 வருஷம் தான். 35 வருஷம் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அப்பா தாத்தா முப்பாட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா பல வருஷமா ஒரு லேண்டை வாங்கி நமக்குன்னு பூர்வீக சொத்தா விட்டுட்டு போன காலங்கள்லாம் இருக்கு. சேர்க்கணும்னு நினைச்சா யாராலையும் எது மூலியமாவும் சேர்க்கலாம். இதை பத்தின டீடைல்டு கால்குலேஷன் வேணும் அப்படின்னா எஸ்ஐபி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்னால டிஎம்ஏ பண்ண முடியும். This content is for educational purposes only. Consult a finance professional before investing.